எடப்பாடிக்கு ஆப்பு வைத்த அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணு. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்திற்குரிய களப்பணியை செய்வதற்கு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்றாங்க. அவங்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய இந்த வேளையிலே அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஓட்டை என்பது விழுந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. என்னடா சொல்ற அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கோவை கொங்கு மண்டலம் அப்படின்னாலே ஒரு காலத்திலே அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது. அந்த கோட்டையை தகர்த்தெறிந்தார் செந்தில் பாலாஜி. அதற்கப்புறம் செந்தில் பாலாஜி சிறைச்சாலைக்குள்ளே போய் 471 நாட்கள் புழல் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். அந்த சமயத்தில் கூட அதிமுக கோவை தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வரவு தவறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பி வேலுமணி ஆகட்டும், மற்ற நபர்களாகட்டும், இதற்கு முன்பாக ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஆகட்டும், அதே போல ஓபிஎஸ் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கூட அதிமுகவுடைய கோட்டையாகத்தான் கொங்கு மண்டலம் என்பது கருதப்பட்டது. ஆனால் இப்ப முழுவதுமாக மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. இப்ப எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர்கள் பூராமேன்னு. அப்படி சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய அந்த வேளையிலே கொங்கு மண்டலத்திலிருந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் நேற்றைய தினம் செந்தில் பாலாஜி முன்னிலையிலே திமுகவிலே இணைஞ்சிருக்காங்க. அது அதிமுகவிலிருந்து விலகி தன்னை திமுகவுடைய அடிப்படை உறுப்பினராக இணைத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை மற்ற கட்சிகளுக்கு விட்டுவிடக் கூடாது, குறிப்பாக பாஜக அதே போல ஓபிஎஸ் தரப்புக்கு போய்விடக் கூடாது அப்படிங்கிற கவனமாக இருந்தார். ஆனால் இப்ப திமுகவின் பக்கம் அதிமுக தொண்டர்கள் செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் செந்தில் பாலாஜியுடைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் திமுகவிலே இணைஞ்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி வெளி வந்ததுமே கோவை பகுதியை முழுவதுமாக தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை புறம் பார்க்க ஆரம்பித்து விட்டார். அதற்குத்தான் ஓபிஎஸ் கொங்கு மண்டலத்தை பலப்படுத்த வேண்டும், அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களிலே அதிமுகவை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதை பூராமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருந்தார். அவர் சொன்ன வார்த்தையை புறக்கணித்தார் எடப்பாடி. இன்று அவரையே புறக்கணித்து விட்டு 500க்கும் மேற்பட்ட அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் திமுகவிலே ஐக்கியமாயிருப்பது அதிமுக எஸ்பி வேலுமணி ஆகட்டும், அதே போல எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், இந்த 2 நபர்களையுமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இது இப்பதான் ஆரம்பம். இன்னும் நாட்கள் போக போக இன்னும் அதிகமாக அதிர்ச்சிக்குள்ளாவார்கள் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.